நீங்கள் ஷேர் மார்க்கெட் இன்வெஸ்டராக இருந்தீங்கன்னா நீங்கள் எந்த அளவுக்கு ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க, அதோட எக்ஸ்போஷர் எவ்வளோ, இன்கேஸ் அது சரியாக பர்ஃபார்ம் பண்ணலன்னா அது உங்களோட ஃபினான்ஷியலி எந்த அளவுக்கு அஃபெக்ட் பண்ணணும் அப்படின்றத தெளிவான புரிதலோடு இன்வெஸ்ட் பண்ணுங்கள். இல்லாட்டி லாங் டேர்மில் கண்டிப்பாக நீங்கள் ரிக்ரெட் பண்ணுவீங்க. ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரி லாஸ்ட் வீக்கு பார்லிமெண்ட்டில் ஒரு ரிப்போர்ட் சப்மிட் பண்ணாங்க. அந்த ரிப்போர்ட்டில் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, இந்தியன்ஸு சேவிங்ஸாக பேங்க்கில் டெபாசிட் பண்ணுற அமௌண்ட்டு லாஸ்ட் ஃபியூ இயர்ஸாக குறைஞ்சிக்கிட்டே வருது. இந்த சிச்சுவேஷன்ஸு இந்தியன் பேங்க்ஸுக்கும் சரியில்லை, இந்தியன் பீப்புளுக்கும் சரியில்லை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஏன் ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரி இந்த மாதிரி சொல்கிறாங்க, இதுக்கு பின்னாடி என்ன இருக்குது, அதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஆஸ் அ காமன் மேனாக நம்மளோட ஃப்யூச்சர் ரெக்குயர்மெண்ட்டுக்காகவும் எமர்ஜென்சி தேவைக்காகவும் பேங்க்கில் நம்ம அமௌண்ட்டை டெபாசிட் பண்ணி வைக்கிறது உண்டு. அது சேவிங்ஸ் டெபாசிட் அப்படின்னு சொல்லுவோம். ஜென்ரலாக பார்க்கும்போது நம்ம எக்கனாமி இயர் ஆன் இயர் க்ரோ ஆகிக்கிட்டே வருது. அதனால் நம்ம பேங்க்கில் பண்ணி வைக்கிற டெபாசிட்டோட அமௌண்ட்டும் க்ரோ ஆகிக்கிட்டு வரணுங்க. இதுதான் ப்ரீவியஸாக ஹிஸ்ட்ரியில் நடந்திருக்கு. பட் லாஸ்ட் ஃபியூ இயர்ஸாக அந்த மாதிரி நடக்குதா அப்படின்னு பார்த்தோம்னா அந்த மாதிரி நடக்கிறது இல்லை. அதாவது காமன் பீப்புள் பேங்க்கில் சேவிங்ஸ் டெபாசிட் பண்ணுறதோட அமௌண்ட்டு குறைஞ்சிக்கிட்டே வருதுங்க. இதுதான் ஃபினான்ஸ் மினிஸ்டர் இந்த ரிப்போர்ட்டில் சொல்லியிருந்தாங்க. என்எஸ்சியோட 2024 டேட்டா படி பார்த்தோம்னா 2020 வரைக்கும் 4 கோடி பேர் ஷேர் மார்க்கெட்டில் ஒன்ஸ் இன்வெஸ்டோ ட்ரேடோ பண்ணியிருந்தாங்க. இந்த கவுண்ட் 2024 பார்க்கும்போது 11 கோடியோ இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதாவது 4 வருஷத்தில் 175% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இது இன்னொரு விதமாக எப்படி சொல்லலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, 2024 வரைக்கும் ட்ரேட் பண்ணியிருந்தவங்களில் 65% பீப்புள் வந்துட்டு 2020க்கு அப்புறமா ஷேர் மார்க்கெட்டுக்குள்ளே வந்தவங்க. அதாவது கோவிட் பேட்ச் அப்படின்னு சொல்லலாம், இல்லை கோவிடுக்கு அப்புறமா வந்தவங்கன்னு சொல்லலாம், இல்லை நியூ இன்வெஸ்டர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இந்த 2020க்கு அப்புறமா ஷேர் மார்க்கெட்டுக்குள்ளே வந்தவங்க ஏன் நியூ இன்வெஸ்டர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஒரு சீசன்ட் இன்வெஸ்டர்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா அவங்க மார்க்கெட்டில் 1 or 2 புல் சைக்கிள்ஸை பார்த்துருக்கணும், கண்டிப்பாக ஒரு டவுன் சைக்கிளையாவது பார்த்துருக்கணும். 2020க்கு அப்புறமா ஷேர் மார்க்கெட்டில் வந்தவங்க இது வரைக்கும் மார்க்கெட்டில் அப் ட்ரெண்டை மட்டும்தான் பார்த்துருக்காங்க. 2024 செப்டம்பருக்கு அப்புறமா தான் மார்க்கெட்டில் டவுன் ட்ரெண்டை பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஒரு இன்வெஸ்டர் மார்க்கெட்டில் டவுன் ட்ரெண்டை பார்த்தா மட்டும்தான் அதில் அவங்க இன்வெஸ்ட்மெண்ட் எப்படி பிஹேவ் ஆகுது, அதனால் அது அவங்களோட ஃபினான்ஷியலை எப்படி அஃபெக்ட் பண்ணுது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க முடியும். இது வரைக்கும் நம்ம பார்த்த 3 விஷயம்: ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரியோட ரிப்போர்ட், சேவிங்ஸ் டெபாசிட் கம்மியாகிக்கிட்டே வருது, அண்ட் நியூ இன்வெஸ்டர்ஸ். இது 3 ஒன்னோட ஒன்று எப்படி ரிலேட் ஆகுது அப்படிங்கிறத பற்றி இப்போ பார்க்கலாம். மக்கள் பேங்க்கில் எவ்வளோ டெபாசிட் பண்ணுறாங்க இயர் ஆன் இயர் அப்படின்றத செக் பண்ணுறதுக்காக ஒரு சின்ன டேர்ம் வச்சுருக்காங்க. அதாவது டெபாசிட் டு ஜிடிபி ரேஷியோ. நம்மளோட ஜிடிபியில் எவ்வளோ பர்சன்டேஜ் அமௌண்ட்டை மக்கள் சேவிங்ஸாக டெபாசிட் பண்ணி வைக்கிறாங்க பேங்க்கில் அப்படின்றத அது டிஃபைன் பண்ணுது. ஃபார் எக்ஸாம்பிள், நம்மளோட ஜிடிபி வந்துட்டு 300 lakh crores அப்படின்னு எடுத்துக்கிறோம். பேங்க்கில் சேவிங்ஸாக டெபாசிட் பண்ணி வச்சிருக்க அமௌண்ட் வந்துட்டு 90 lakhs crore அப்படின்னு எடுத்துட்டோம்னா சேவிங்ஸ் டு ஜிடிபி ரேஷியோ வந்துட்டு 30%. அதாவது 90/300. என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின கமெண்ட்ஸை இந்த கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. நீங்கள் ஃபினான்ஸ் ரிலேட்டடாக வேறு ஏதாவது ஸ்பெசிஃபிக் டாபிக் பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா அதையும் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. அதை பற்றியும் வீடியோ கவர் பண்ணுறதுக்கு நான் ட்ரை பண்ணுறேன். ஜென்ரலாக பார்க்கும்போது இந்த சேவிங்ஸ் டு ஜிடிபி ரேஷியோ ஒன்று ஸ்டேபிளாக இருக்கணும், இல்லாட்டி இன்க்ரீஸ்ட் ஆகிட்டே போகணுங்க. ஆனால் லாஸ்ட் ஃபியூ இயர்ஸாக இந்த சேவிங்ஸ் டு ஜிடிபி ரேஷியோ குறைஞ்சிக்கிட்டே வருது. 2020-21 22.7% இருந்த இந்த சேவிங்ஸ் டு ஜிடிபி ரேஷியோ 2022-23 18.4% குறைஞ்சிருக்கு. இந்த ரேஷியோ குறைஞ்சிக்கிட்டே வருது அப்படின்னா இந்தியன்ஸோட எக்ஸஸ் சேவிங்ஸ் அமௌண்ட் பேங்க்கில் டெபாசிட்டாக வராமல் வேறு எங்கேயோ போகுதுன்னு அர்த்தம். வேறு எங்கே போகுது? அந்த எக்ஸஸ் அமௌண்ட் எல்லாம் மார்க்கெட்டுக்குள்ளார இன்வெஸ்ட்மெண்ட்டாவோ இல்லை ட்ரேடிங் அமௌண்ட்டாவோ வருது. இந்த இடத்துல தான் நம்ம இந்த நியூ இன்வெஸ்டர்ஸை கோரிலேட் பண்ண போகிறோம். 2020க்கு அப்புறமா நியூ இன்வெஸ்டர்ஸும் அதிகமாகிட்டே போகிறாங்க. இந்த சேவிங்ஸ் டு ஜிடிபி ரேஷியோவும் கம்மியாகிக்கிட்டே வருது. ஸோ இதனால் என்ன ப்ராப்ளம்? காமன் பீப்புள் அதிக ரிட்டர்ன் எக்ஸ்பெக்ட் பண்ணி ஷேர் மார்க்கெட்டில் அதிக லெவலில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. ஷேர் மார்க்கெட் அப்படிங்கிறது பேங்க் டெபாசிட் மாதிரி நம்மளோட கேபிட்டலை ப்ரொடெக்டும் பண்ணாது, கான்ஸ்டண்ட்டாக ரிட்டர்ன்ஸும் கொடுக்காது. ஸோ ஒரு எமர்ஜென்சி அப்படின்றப்போ ஷேர் மார்க்கெட்டில் இருக்கிற அமௌண்ட்டை எடுத்து அந்த எமர்ஜென்சி எக்ஸ்பெண்டிச்சரை மீட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, இதனால் பேங்க்ஸுக்கு என்ன ப்ராப்ளம் அப்படின்னு பார்த்தோம்னா, பேங்க்ஸ் இண்டஸ்ட்ரிக்கு கொடுக்குற லோனோ இல்லை நம்மளை மாதிரி காமன் மேனுக்கு கொடுக்குற லோனோ எதிலேருந்து கொடுப்பாங்கன்னா நம்மளை மாதிரி காமன் மேன் பேங்க்கில் போட்டு வச்சிருக்க டெபாசிட் அமௌண்ட்லேருந்து தான் கொடுப்பாங்க. ஸோ இப்போ இந்த டெபாசிட் அமௌண்ட் கம்மியாகிட்டே வரதுனால பேங்க்ஸுக்கும் அவங்களோட லிக்விடிட்டி கம்மியாகிட்டே வருது. ஸோ இப்போ பேங்க்கு நமக்கோ இல்லை இண்டஸ்ட்ரிக்கோ லோன் கொடுக்கணும் அப்படின்னா கூட அவங்க வேறு ஏதாவது ஒரு மார்க்கெட்லேருந்து கடனாக வாங்கி அவங்க கொடுக்க வேண்டியிருக்கு. இதனால் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் அதிகமாகிட்டே வரலாம், பேங்க்கோட ப்ராஃபிட் கம்மியாகிட்டே வருங்க.